அவள் பெயர் பிரியா. சென்னையில் ஒரு சிறிய டிஜிட்டல் ஏஜென்சியில் சோஷியல் மீடியா மேனேஜராக வேலை பார்த்தாள். ஒவ்வொரு மாதமும் அவள் கிளையண்ட் போர்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாள். 15 லட்சம் ரீச், 80,000 என்கேஜ்மெண்ட், அசாதாரண வளர்ச்சி. ஆனால் அந்த எண்கள் பொய். அவள் ஏஜென்சி அந்த டேட்டாவை உருவாக்கியது. அவள் அதை விற்றாள். 6 மாதம் அவள் தூக்கமின்றி இருந்தாள். ஒரு நாள் அந்த கிளையண்ட் நிறுவனம் அந்த ஃபேக் மெட்ரிக்ஸை நம்பி பெரிய முதலீட்டு முடிவு எடுக்கப் போகிறது என்று தெரிந்தது. அன்றிரவு பிரியா ஒரு மெயில் டைப் செய்தாள். அனைத்தையும் விளக்கி ஆதாரங்களுடன் நேரடியாக அந்த நிறுவனத்தின் சிஇஓவுக்கு அனுப்பினாள். மறுநாள் அவள் வேலை போனது. ஏஜென்சி அவளை நீக்கியது. ஆனால் அந்த சிஇஓ அவளை அழைத்தார். உங்களுக்கு நேர்மை இருக்கிறது, எனக்கு அப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்று சொன்னார். 3 மாதத்தில் அவள் அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் ஹெட் ஆனாள். பொய்யை விற்பது எளிது, ஆனால் உண்மையை காப்பாற்றுவது உன்னை காப்பாற்றும்.